வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரீயூஸ் ஐடியா வீடியோ தான் பார்க்க போகிறோம். இனிமேட்டு நம்ம ஷாப்பிங் பேக்கை கீழே தூக்கி போட வேணாம், அதை எப்படி யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போலாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் வந்ததுனால இந்த மாதிரி பேக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஷாப்பிங்க்கு எங்கே போனாலும் சரி இந்த மாதிரி பேக் தான் இப்போலாம் கொடுக்குறாங்க. இதை வச்சு எப்படி நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இந்த பேக் பாருங்கள், நான் என் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கும் போது இந்த பேக்கில் போட்டு ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பேக் நான் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேக் நம்ம இந்த மாதிரி நேராக வச்சுக்கலாம். நேராக வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, சைடில் ஒட்டியிருக்கும் இல்லையா அந்த எட்ஜு பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த ஒட்டின பகுதி மட்டும் கரெக்டாக நீட்டாக பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு கட் பண்ண மாதிரி நம்ம அந்த சைடும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சைடு கட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டு சைடும் கட் பண்ணிடுறேன். இப்போ ரெண்டு சைடு கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா நேராக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு ரெண்டு கை பிடிக்கிற பகுதி கிடைக்கும். ஒரு கை பிடிக்கிற பகுதி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு பகுதி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேராக ஒரு பீஸ் கிடச்சிருக்கும். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த திங்ஸ் ஏதாவது பார்த்திங்கன்னா நம்ம எமர்ஜென்சிக்கு வெளியில் போகும்போது எது நம்ம உடனே எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறோமோ, அல்லது அடிக்கடி யூஸ் பண்ணுற ஏதாவது திங்ஸ் இருக்குன்னா முன்னாடியே இருந்தால் எது எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த திங்ஸ் போட்டு வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். நான் 3 ஷெல்ஃப் வர மாதிரி மடித்து வச்சுருக்கேன். இந்த கம்மு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் கம்மு, சாதாரணமாக ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் ஸ்டோன்ஸ் ஒட்டக்கூடிய கம்மு. இதில் நான் இப்போ ஒட்டி காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த கம்மில் தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் காஜா தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா, நூல் தைக்கிற ஊசி, அந்த ஊசியில் கூட பார்த்திங்கன்னா நேரடியாக இதை வச்சு அப்படியே நீங்கள் நீட்டாக தைச்சிட்டிங்கன்னா இது பார்க்கவும் அவ்வளோ நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் ஃபுல்லாக கம்மு போட்டு ஒட்டியிருக்கேன். இந்த சைடு ஒட்டின அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த சைடும் ஒட்ட போகிறேன். இப்போ நான் ரெண்டு சைடும் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்கோசரம் கோல்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோல்டன் ரிப்பனுக்கும் நான் கம்மை போட்டு ஒட்ட போகிறேன். சப்போஸ் நீங்கள் தைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரிப்பனை வச்சுக்கிட்டு அட் அ டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டே தைச்சிக்கிட்டே வந்துடலாம். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா ஒரே தையலோடு முடிஞ்சிடும். கம்முங்கிறதுனால நான் 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடு ஒட்டின மாதிரி சேம் அந்த சைடும் ஒட்ட போகிறேன். பாருங்கள், நம்மளுக்கு 3 ஷெல்ஃப் மாதிரி கிடச்சிருக்கும். 1 2 3. ஸோ நம்ம இதை இப்படியும் வச்சுக்கலாம், அல்லது இதையே பார்த்திங்கன்னா 2ஆவோ 3ஆவோ பிரிச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்தெந்த சைஸ் திங்ஸ் போடணுமோ அதை பொறுத்து பிரிச்சுக்கலாம். இப்போ நான் இதை 2ஆக பிரிக்க போகிறேன். நடுவில் சென்டரில் கம்மு போட்டுட்டு நீங்கள் கம்முக்கு பதிலாக நடுவில் சென்டராக வச்சு தைச்சி கூடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 6 ஷெல்ஃப் கிடச்சிருக்கு. இதில் நம்மளுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அந்த திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இது இப்போ நான் ஒரு ஆணியில் மாட்டியிருக்கேன். இது சென்டர் ஆணியில் மாட்டுறதை விட டபுள் சைடு ஆணியில் மாட்டினோம் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், வெயிட்டு நிறையா தாங்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பென்னு, ப்ரஷ்ஷு, அல்லது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிசரு, நெகவெட்டி, இந்த மாதிரி என்ன திங்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஃபோட்டோ போட்டிருக்கேன் நான். ஏன்னா இப்போ அடிக்கடி ஃபோட்டோ எங்கேயா வெளியில் போகணும் அப்படின்னா எமர்ஜென்சியில் எங்கேயாவது வச்சுட்டு தொலைவதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் டக்குன்னு எடுத்துக்கலாம். இது இல்லாமல் சிசரு, முக்கியமான திங்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம அதில் போட்டு வச்சுக்கலாம். இதை நீங்கள் பீரோவில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சின்ன சின்ன ஏடிஎம் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா பீரோக்குள்ளார ஒட்டி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா பீரோக்குள்ளார நிறைய கசகசன்னு இருக்கும். அந்த இடத்துல வைக்காமல் நீட்டாக இது தனியாக இருக்கும், இது பாட்டுக்கு காடாமல் அசங்காமல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்கள் மொபைலில் நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.